தமிழ்நாட்டிலிருந்து கர்நாடகாவின் தலைநகரம் வரை ஒரு அற்புதமான சாலை பயணம். இந்தியாவின் மிகவும் வேகமாக வளர்ந்து வரும் நகரம் எப்படி இருக்கும்? பிரமாண்டமான விதான சௌதா, இயற்கை நிறைந்த கபன் பார்க், இரவிலும் உயிர்ப்புடன் இருக்கும் சாலைகள், இவை அனைத்தையும் இன்று நம்முடன் சேர்ந்து பார்க்கலாம். வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்ப்பது லேர்ன் தமிழ் சேனலின் தமிழ் பயண வீலாக்ஸ். நமது 30 நாள் தென்னிந்திய பயணத்தின் இன்று 5வது நாள். இன்று நாம் வேலூரிலிருந்து பெங்களூர் நோக்கி பயணம் செய்கிறோம். சுமார் 220 கிலோமீட்டர் தூரம். நல்ல தேசிய நெடுஞ்சாலை, மலைக்காட்சிகள், பசுமையான வயல்கள், வழியிலுள்ள சிறிய நகரங்கள் என இந்த பயணம் மிகவும் இனிமையாக இருக்கும். இந்த பாதை தென்னிந்தியாவின் மிகவும் பரபரப்பான நெடுஞ்சாலைகளில் ஒன்றாகும். நீங்களும் இந்த வழியாக பயணம் செய்ய திட்டமிட்டால் காலை நேரத்தில் கிளம்புவது போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க உதவும். சுமார் 4-5 மணி நேர பயணத்திற்கு பிறகு பெங்களூரை அடைவோம். இந்தியாவின் கார்டன் சிட்டி என்றும் சிலிக்கன் வேலி ஆஃப் இந்தியா என்றும் அழைக்கப்படும் பெங்களூர் தொழில்நுட்ப நிறுவனங்கள் மட்டுமல்ல, அழகான பூங்காக்கள், பாரம்பரிய கட்டடங்கள், சுவையான உணவுகள் மற்றும் கலாச்சாரத்திற்கும் பெயர் பெற்ற நகரம். ஹோட்டலில் செக் இன் செய்து சிறிது ஓய்வெடுத்த பின் நமது முதலிடத்திற்கு செல்கிறோம். நம்முடைய முதலிடம் கர்நாடகாவின் பெருமை, விதான சௌதா. இந்த பிரமாண்டமான கட்டிடம் இந்தியாவின் மிக அழகான சட்டமன்ற கட்டிடங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. இதன் கிரானைட் கற்கள், உயரமான தூண்கள், கம்பீரமான வடிவமைப்பு ஆகியவை அனைவரையும் கவர்கின்றன. வெளிப்புறத்தில் இருந்து பார்க்கும்போது இதன் பெருமை உணர முடிகிறது. புகைப்படம் எடுக்கவும் இது ஒரு சிறந்த இடம். அடுத்ததாக நாம் செல்கிறோம் கபன் பார்க். நகரத்தின் நடுவே அமைந்துள்ள இந்த பெரிய பூங்கா இயற்கையை நேசிப்பவர்களுக்கு ஒரு சொர்க்கம். பெரிய மரங்கள், நடைபாதைகள், பறவைகளின் சத்தம், அமைதியான சூழல். நகரத்தின் பரபரப்பை மறக்க வைக்கும் இடம் இது. காலை அல்லது மாலை நேரங்களில் இங்கு நடைப்பயிற்சி செய்ய வருபவர்கள் ஏராளம். பெங்களூருக்கு வந்தால் சுற்றுலா தலங்களை மட்டுமல்ல, ஷாப்பிங்கையும் கண்டிப்பாக அனுபவிக்க வேண்டும். எல்லா பட்ஜெட்டுக்கும் ஏற்றவாறு ஷாப்பிங் செய்யக்கூடிய நகரங்களில் பெங்களூர் முக்கியமான இடத்தை பெறுகிறது. பிராண்டட் ஷோரூம்கள் முதல் மலிவு விலையில் நல்ல தரமான பொருட்கள் வரை இங்கே அனைவருக்கும் ஏதாவது ஒன்று கிடைக்கும். கமர்ஷியல் ஸ்ட்ரீட் பெங்களூரின் மிகவும் பிரபலமான மற்றும் பரபரப்பான ஷாப்பிங் தெருக்களில் ஒன்று. குறைந்த செலவில் நல்ல தரமான ஆடைகள், காலணிகள், கைப்பைகள், ஃபேஷன் அணிகலன்கள், குழந்தைகளுக்கான பொருட்கள், பரிசு பொருட்கள் என எண்ணற்ற கடைகள் இங்கு வரிசையாக உள்ளன. இங்கே ஷாப்பிங் செய்யும் போது ஒரு முக்கியமான விடயம் பேரம் பேசுவது. பல கடைகளில் விலையை பேசினால் நல்ல தள்ளுபடி கிடைக்க வாய்ப்புள்ளது. அதனால் அவசரப்படாமல் சில கடைகளை ஒப்பிட்டு வாங்குவது சிறந்தது. ஷாப்பிங் செய்த களைப்பாக இருந்தால் அருகிலேயே பல சிறிய உணவகங்கள் மற்றும் காஃபி ஷாப்ஸ் இருக்கின்றன. ஒரு சூடான ஃபில்டர் காஃபி அல்லது சுவையான சிற்றுண்டியுடன் சிறிது ஓய்வெடுத்து மீண்டும் ஷாப்பிங்கை தொடரலாம். பிராண்டட் பொருட்களை வாங்க விரும்பினால் எம்ஜி ரோட், பிரிகேட் ரோட் மற்றும் அருகிலுள்ள பெரிய ஷாப்பிங் மால்களையும் பார்வையிடலாம். மாலை நேரத்தில் பெங்களூரின் மிகவும் பிரபலமான பகுதிகளான எம்ஜி ரோட், பிரிகேட் ரோட், சர்ச் ஸ்ட்ரீட் ஆகியன உயிர்ப்புடன் மாறிவிடுகின்றன. வண்ணமயமான விளக்குகள், தெரு இசைக்கலைஞர்கள், புத்தகக் கடைகள், காஃபி ஷாப்ஸ், உணவகங்கள், ஒவ்வொரு மூலையும் ஒரு புதிய அனுபவம். இந்த நகரத்தின் நவீன முகத்தை இங்கே உணரலாம். ஷாப்பிங்கை சீக்கிரமாக முடித்து விட்டீர்களா அல்லது உங்களிடம் இன்னும் சிறிது நேரம் இருக்கிறதா? அப்படியானால் தொட்ட கணபதி கோவில் மற்றும் புல் டெம்பிள் ஆகிய 2 புகழ்பெற்ற ஆன்மீக தலங்களையும் கண்டிப்பாக பார்வையிடலாம். தொட்ட என்றால் பெரிய தொட்ட கணபதி கோவிலில் ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட சுமார் 18 அடி உயரமுள்ள பிரமாண்டமான விநாயகர் சிலை அனைவரையும் வியப்பில் ஆழ்த்துகிறது. அதற்கு சில நிமிட தூரத்திலேயே அமைந்துள்ளது புகழ்பெற்ற புல் டெம்பிள் அல்லது நந்தி கோவில். இங்குள்ள மிகப்பெரிய ஒற்றைக்கல் நந்தி சிலை இந்தியாவின் மிகப்பெரிய நந்தி சிலைகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. இந்த கோவிலை பற்றிய ஒரு சுவாரஸ்யமான கதையும் உள்ளது. பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு மர்மமான காளை விவசாயிகளின் நிலக்கடலை வயல்களை சேதப்படுத்தியதாக கூறப்படுகிறது. பின்னர் அந்த காளை மறைந்து அதனிடத்தில் நந்தி சிலை தோன்றியது. அந்த நந்தி சிலை தொடர்ந்து வளரத் தொடங்கியதால் அதன் வளர்ச்சியை நிறுத்த ஒரு இரும்பு கம்பியை அதன் தலையில் பொருத்தியதாக உள்ளூர் நம்பிக்கை கூறுகிறது. இன்று இந்த பிரம்மாண்டமான நந்தி சிலை அந்த பழமையான நம்பிக்கையின் அடையாளமாக கம்பீரமாக நிற்கிறது. பெங்களூரின் உணவுகள் கர்நாடகாவின் பாரம்பரிய சுவையை அழகாக வெளிப்படுத்துகின்றன. பருப்பு, காய்கறிகள் மற்றும் நறுமண மசாலாவுடன் தயாரிக்கப்படும் பிசிபெலே பாத், கத்தரிக்காய் மசாலாவுடன் செய்யப்படும் சுவையான வாங்கி பாத், புளி மற்றும் மசாலாவின் தனித்துவமான சுவை கொண்ட புளியோகரே, ஆரோக்கியம் நிறைந்த கேழ்வரகில் செய்யப்பட்ட ராகி முட்டே ஆகியன பெங்களூருக்கு வந்தால் தவறாமல் சுவைக்க வேண்டிய கர்நாடகாவின் பாரம்பரிய உணவுகளாகும். இவ்வாறாக பெங்களூர் உணவுகளை சுவைத்துவிட்டு இன்றைய பெங்களூர் பயணத்தை நிறைவு செய்கிறோம்.
நாளைய எபிசோடில் பெங்களூரின் மேலும் பல முக்கியமான இடங்களான லால்பாக் தாவரவியல் பூங்கா, பெங்களூர் அரண்மனை மற்றும் இன்னும் சில சுவாரஸ்யமான இடங்களை உங்களுடன் சேர்ந்து சுற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் கொடுத்து உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிருங்கள். இன்னும் லேர்ன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துங்கள். லேர்ன் தமிழ் வழங்கும் தமிழ் பயணங்கள் வீலாக் தொடரை தொடர்ந்து பாருங்கள். தென்னிந்தியாவின் ஒவ்வொரு அழகான இடத்தை மட்டுமல்லாமல் உலகில் ஏனைய பகுதியில் உள்ள இடங்களையும் தமிழில் உங்களுக்காக கொண்டு வருகிறோம். அடுத்த எபிசோடில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.